கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே மணிமுத்தாறு ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மாசி மகத்தையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக விருதாசலத்தை அடுத்துள்ள நல்லூர் மணிமுத்தாறில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஆற்றில் தண்ணீர் குறைவாக சென்றதால் ஆற்றின் நடுவே மணல் திட்டுகளில் அமர்ந்து ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். அப்போது திடீரென ஆற்றில் தண்ணீர் வரத்து கிடுகிடுவென அதிகரித்தது. இதனால் பலர் உடனடியாக கரைக்கு ஓடிச் சென்றுவிட்ட நிலையில் ஆற்றின் நடுவே இருந்த மணல் திட்டில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கிக் கொண்டனர். குழந்தைகளுடனும் குடும்பமாகவும் தர்ப்பணம் கொடுக்க சென்றவர்களை தண்ணீர் சூழ்ந்ததால் செய்வதறியாது நின்றனர். தகவலறிந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் நூற்றுக்கணக்கானோரை பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்ததால் தண்ணீர் வரத்து திடீரென அதிகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் மின் பயன்பாட்டை ஆட்களின்றி துல்லியமாக கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்த முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. 19,992 கோடி ரூபாய் செலவில் 3,04,86,617 ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் டெண்டர் தொடர்பான நடவடிக்கைகள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் தொடங்கும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி வரும் 19ஆம் தேதி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைக் டாக்ஸியால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக வரும் 19ஆம் தேதி சென்னையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஆட்டோக்கள் ஓடாது என்று அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைக் டாக்ஸியை தடை செய்வது, ஆன்லைன் அபராதத்திலிருந்து ஆட்டோவிற்கு விலக்கு அளிப்பது ஆகியவை அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுறாங்க, 12,000 சம்பளம் தர, 15,000 சம்பளம் தர போட்டு அவங்க ஓட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரம், எங்களுக்கு ஒரு அதிகாரமா? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப இல்லையா, எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க, நாங்க மீட்டர் போட்டு நாங்க ஓட்டிட்டு போறோம். இதேபோன்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், அரசு ஆட்டோ செயலியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் முன்வைத்துள்ளனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடக்கவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கும்படி கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தார். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கடந்த 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது தென்மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் உள்ள கட்சிகளின் தலைவர்களை திமுக பிரமுகர்கள் சந்தித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெங்களூரு சென்ற அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி அப்துல்லா அடங்கிய குழு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து தென்மாநில கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது. அப்போது கர்நாடக முதலமைச்சரிடம் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அதற்கு பதிலளித்த சித்தராமையா, ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் கூட்டாட்சிக்கு எதிரான மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்ப்பதற்கு கர்நாடக அரசு முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமின்றி தென்மாநில மக்களின் நலனை பாதிக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சித்தராமையா கேட்டுக் கொண்டார்.
3 மாதங்கள் இலவசமாக ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என ICC பெயரில் இணையத்தில் வலம் வரும் லிங்கை யாரும் கிளிக் செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி காவல்துறை எச்சரித்துள்ளது. ICC சாம்பியன்ஸ் வென்ற இந்தியாவை கொண்டாட BCCI மற்றும் ICC சார்பில் 3 மாதங்கள் இலவச ரீசார்ஜ் செய்யப்படுவதாகவும் இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே என்று இணையவழி குற்றவாளிகள் பிரத்யேக லிங்கை உருவாக்கி இணையதளத்தில் போலியான செய்திகளை பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விளம்பரம் முற்றிலும் பொய் என்றும் இணையவழி குற்றவாளிகள் பணம் பறிப்பதற்கான முயற்சி எனவும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரித்துள்ள காவல்துறை இணையவழி குற்றவாளிகள் அனுப்பும் இந்த லிங்கை கிளிக் செய்தால் தங்களுடைய செல்போன் ஹேக் செய்யப்பட்டு அதன் மூலம் வங்கி மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு பணத்தை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு பள்ளியில் இருந்த சாதி அடையாளங்களை பெயிண்ட் மூலம் மாணவர்கள் அழித்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த மாணவர் தேவேந்திரராஜ் மீது திங்கட்கிழமை அன்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 2 சிறார்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் குமரகுருவர் சுவாமிகள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஆட்சியர் இளம் பகவத், காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் சாதிய பாகுபாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாணவர்கள் மத்தியில் பேசிய ஆட்சியர் இளம் பகவத் வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தில் சாதி குறித்து மாணவர்கள் எந்த கருத்தும் பேசக்கூடாது என தெரிவித்தார். எல்லா உயிர்க்கும் என்ற அன்புடையையும் யாதும் ஊரே யாவருக்கு என்ற அன்புடையையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் வகுப்பறை உள்ளிட்ட இடங்களில் இருந்த சாதி அடையாளங்கள் மற்றும் எழுத்துக்களை மாணவர்கள் அளித்தனர். மாணவர்களைப் போன்று ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைக்க பெரியாரை விமர்சிப்பதா என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தவிக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே மத்திய நிதியமைச்சருக்கு வருத்தமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வாறு வருத்தம் இருந்தால் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே எனவும் நிர்மலா சீதாராமனுக்கு விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன என்று குறிப்பிட்டுள்ள விஜய், மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு இன்றும் வலுவானவராக பெரியார் இருப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் கேள்வி எழுப்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் காரசாரமாக பதில் தந்துள்ளார். எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா? உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர் ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், MLAக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு MP MLA இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் LKGல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கல்வித்தரம் அதல பாதாளத்தில் உள்ளதாக கவலை தெரிவித்தார். நவோதயா பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்க தலா 85,000 ரூபாய் மத்திய அரசால் செலவழிக்கப்படுவதாக கூறிய அண்ணாமலை, நவோதயா என்ற பெயரில் தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை இருந்தால் அதை காமராஜர் பள்ளி என பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்தி இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்தார். மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். அதனுடைய பெயரை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயர்ல
மாவட்டத்திற்கு 2 பள்ளிக்கூடத்தை கொடுக்கும். 2 பள்ளிக்கூடம். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர் அந்த பள்ளிக்கூடம். கடந்த 4 ஆண்டுகளில் டாஸ்மாக் வருமானம் 48 விழுக்காடு உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் குடும்ப வருமானம் அந்த அளவுக்கு உயரவில்லை என்றும் கவலை தெரிவித்தார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தாய்மார்களுக்கு தலா 2500 ரூபாய்க்கு மேல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்திய ரூபாயை பயன்படுத்தி மொரீஷியஸுடன் வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்தானது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் நாட்டிற்கு நேற்று முன்தினம் சென்றார். நேற்று பிரதமர் மோடி அந்நாட்டின் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராம் கூலமை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் இந்தியா மொரீஷியஸ் இடையே இந்திய ரூபாய் மற்றும் மொரீஷியஸ் ரூபாயை பயன்படுத்தி வர்த்தகம் மேற்கொள்வது, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது உலகளாவிய தெற்கு பகுதிக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி தொடர்பான மகா சாகர் என்ற புதிய திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார். தென் சீன கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராக இந்த திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடிக்கு தி கிரேட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றார். இதற்கிடையே பிரதமர் மோடி 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு டெல்லி திரும்பினார். உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் மோகத்தில் ஆபத்தான முறையில் இளைஞர் ஒருவர் ரயிலில் தொங்கியபடி பயணித்த காட்சிகள் தான் இவை. கஸ்கஞ்ச் கான்பூர் இடையே ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதில் ஏராளமானோர் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரயிலின் ஒரு பெட்டியின் வெளியே ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி இளைஞர் ஒருவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் ரயிலில் ஏறவோ அல்லது இறங்கவோ முயற்சித்து எதிர்பாராத விதமாக தொங்கியபடி தவிப்பதாக உள்ளே இருந்த பயணிகள் நினைத்தனர். அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு அவர் ரீல்ஸ்க்காகத்தான் இதை செய்தார் என்பது பின்னர் தெரிய வந்தது. இந்த வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.